Good morning, students. Now we are going to see about the 6th standard English term 3 supplementary part. In this lesson we will learn about the first supplementary, A Childhood in Malabar, MMI part 2. Okay, in the last class we have seen the part 1. Let us recall that story. The author and his brother, அதாவது ஆத்தரும் உங்களோட பிரதரும் வந்து அம்பலத்தேரில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்ருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் இருந்த மாலதி குட்டி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சாப்பாடுறதுக்கு முன்னாடி நாங்கள் சர்ப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகும்பொழுது மீனாட்சினியும் கூட வராங்க. மீனாட்சினி அந்த சாமிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்து வைக்கிறாங்க. மீனாட்சிங்கிறது யாருன்னா அவங்களோட தூரத்து சொந்தம். வேலைக்காரங்க நிறைய பேர் அந்த வீட்டில் இருந்தாலும் அவங்க இல்லாமல் எந்த வேலையும் கூடாது. சில முக்கியமான வேலைகள் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போது அந்த மீனாட்சி அண்ணி அந்த சர்ப்ப கோயில் கூட்டிகிட்டு போன உடனே என்ன நடந்தது அப்படின்னா, ஏன் அந்த சர்ப்பம் நீங்கள் பால்லாம் ஊற்றுறீங்க, இது பனானாலாம் வைக்கிறீங்க, ஆனால் வந்து அந்த சர்ப்பம் வந்து வெளியே கிருஷ்ண சர்ப்பம் வெளியே வர மாட்டேங்குது, அது எப்போ வரும் அப்படின்னு நான் மாலதிக்குட்டி கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் வரும், எல்லோரும் இருக்கும்போது அது வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அந்த மதிய ஆஃப்டர்நூன் அந்த சாப்பாடு முடிஞ்சதும் அவங்களுக்கு தூக்கம் வருது. தூக்கம் வந்து வருதுனால நலபாத் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ நலபாத்துக்கு வந்து வந்துடுறாங்க. வந்த உடனே சைக்ளோன் வர ஆரம்பிக்குது. சைக்ளோன் வந்த உடனே வீட்டில் மேலே அந்த முற்றத்தில் போய் என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாம் சேஃபாக அந்த மாடி கெட்டில்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருந்துக்கிறாங்க. ஏன்னா கீழே ஃபுல்லாக எல்லாம் தண்ணி நிறைஞ்சிச்சு. ஸோ மேலே போய் சேஃபாக இருக்காங்க. அப்போ மேலேருந்து ஒரு பாம் லீஃப் வந்து கீழே விழுது. ஸோ அந்த அந்த கோகனட் பாம் வந்து கீழே விழுது. ஸோ அதெல்லாம் பார்த்து பயந்துடுறாங்க. ஓகேவா? அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் வரி, இட் வாஸ் அ கோகனட் பாம் ஃபாலிங், வில் கோ and have a look at it once rain stops. அதாவது நமக்கு மழை நிற்க போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பயப்படாதீங்க. லெட்ஸ் say our prayers and sit here quietly, said அம்மா. அதாவது ப்ரே பண்ணிவிட்டு அமைதியாக உட்காருங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. Alappa took shelter in the southern room downstairs as Amma's mother instructed us to do. ஓகேவா? அம்மா வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுபடி அந்த சவுதர்ன் ரூமில் வந்து டவுன் ஸ்டேர்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க தங்கியிருந்தாங்க. தி செட் திஸ் ரூம் ஹேட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீலிங். அதாவது அவங்க அம்மா சொல்கிறாங்க அது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சீலிங் இருக்குது, ஸோ அதனால் பயப்படாதீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த திக்கினி வாஸ் ஃப்ளூடட். திக்கினா வீட்டோட பின்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஃப்ளூடட்னா தண்ணி நிறைய ஆரம்பிக்குது. அண்ட் வாட்டர் தட் ஹேட் கலெக்டட் இன் த சுன்கென் கோர்ட்யார்ட் அண்ட் 4 சென்ட்ரல் ஹால் வித் 4 வுடன் பில்லர்ஸ் பிகன் டு ஓவர்ஃப்ளோ. சரியா? இப்போ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இந்த 4 பகுதின்னு சொல்லுவாங்க. 4 சதுரமாக இருக்கிறது எல்லா வீட்லேயும், அந்த முற்றம் இருக்கிற வீட்டில் எல்லாத்துலேயும் இந்த 4 பகுதிங்கிறது இருக்கும். அங்கே தண்ணி நிறைஞ்சு வழிஞ்சிட்ருக்கு. ஓகே, அம்மன்ஸ் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் சேட் அண்ட் பெட். அம்மன்ஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பெட் மேலே உட்கார வைக்கிறாங்க. அம்மன்ஸ் அண்ட் கிராண்ட் மதர்ஸ் சேட் அந்த rolled up mattresses stocked on the floor. ஃப்ளோரில் இருக்கிற சுருட்டி வச்ச அந்த பெட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அண்ட் த சர்வெண்ட் உமன் டுக் ரெஃப்யூஸ் டு மேக் சிப் டாய்லெட் அட்ஜஸ்டன்ட் த ரூம். அதாவது டாய்லெட் பக்கத்தில் இருக்கிற ரூமில் வந்து அந்த சர்வெண்ட் உமன் வந்து தங்கியிருக்காங்க. ஓகே, அம்மாயி arrived to drench to the skin, unmindful of the thunder and lightning and driving rain. ஓகே, அம்மாயி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அம்மாயி அந்த மழையை கூட பொருட்படுத்தாமல் அந்த தண்டர்லையோ அதாவது இடியிலையும் மின்னலையும் பொருட்படுத்தாமல் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஹவ் கேன் யூ பி ஸோ ஃபூலிஷ் பாலா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாலாமணி அப்படிங்கிறவங்க தான் வந்தாங்க. எப்படி வந்து இப்படி முட்டாள்தனமாக நடந்திருக்கு. வாட் இஃப் யூ ஃபால் இல் ஆஃப் அ ஃபீவர், அதாவது காய்ச்சல் இதெல்லாம் என்ன ஆகிறது என்று அம்மம்மா கேட்குறாங்க. அம்மாயி லாஃப்ட். அம்மாயி அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஹியர்ஸ் குட்டி அப்போ எக்ஸ்கிளைம் மாலதி குட்டி ஜாய்ஃபுல்லி. அதாவது அங்கே குட்டியப்போ இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே மாலதி குட்டி ரொம்பவே சந்தோஷமாக. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கும்பொழுது மாலதி குட்டியப்போ நினச்சி தான் ரொம்ப அழுதான். மாலதி குட்டி இருக்கான். அம்மாயி ஹக்டு ஹர். அதாவது அவளை வந்து மாலதி குட்டியை வந்து இறுக்கி கட்டுப்பிடிச்சிட்டாங்க. செரியம்மா சஜஸ்டட் தட் வி சாண்ட் அக்ஷரா ஸ்லோகன்ஸ் டு ஃபர்கெட் அவர் ஃபியர். செரியம்மானா சின்னம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பயத்தை மறக்கிறதுக்காக நம்ம வந்து அக்ஷரா ஸ்லோகன்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் ஒன் ஆஃப் us would have to recite a verse and next person would follow with a verse and begin to first letter. So the third line of the quatrain that had been chanted. Each one of us would have to recite a verse and next person would follow with a verse that began with the first letter of the third line of the quatrain that had just been chanted.
ஓகேவா? அப்போ இந்த நம்மளோட டம்ஷரட்ஸ் மாதிரி அவங்க வந்து அக்ஷரா ஸ்லோகம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மந்திரங்களை வந்து கடைசி எழுத்தில் வரும்போது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மந்திரங்களை வந்து சேன் பண்ணுறாங்க. ஸோ நோ ஒன் வாலண்டியர் தோ, அதாவது அதுக்கப்புறம் யாருமே அந்த சொன்ன உடனே யாருமே வந்து முன் வரல. ஸோ செரியம்மா ரிசைட்டட் த வலத்தோல் இம்ப்ரெசன்ட் அனிருதன், அதாவது அவங்க அங்கே இருக்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வலத்தோல் இம்ப்ரெசன்ட் அனிருதன் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அம்மா செட் ஐ கான்ட் ரிமெம்பர் ஏ சிங்கிள் கப்ரேட், அதாவது எனக்கு அம்மாவை வந்து அவங்க வாசிச்சு சரி சின்னம்மா வாசிச்சுன்னா கூட எனக்கு அந்த அந்த லைன்ஸ் வந்து ஞாபகம் வரல அப்படிங்கிறத புலம்புறாங்க. ஐ ஹோப் த ஹவுஸ் டஸ் நாட் கொலாப்ஸ் மர்மட் முத்தாசி. முத்தாசி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடு ஒன்றும் இடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா மனசுக்குள்ளேயே ரிசைட்டிங், அதாவது சும்மா புலம்பிகிட்டே இருக்காங்க. as soon as the அம்மம்மன் அண்ட் அம்மாயி வெண்ட் upstairs, கொஞ்சம் சீக்கிரத்தில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாடிக்கு போய் பார்க்குறாங்க. the servant woman started to wail loudly, அதாவது தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னு போய் மேலே பார்க்கும்பொழுது அந்த சர்வன்ட் உமன் வந்து அந்த டாய்லெட் பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த உமன் வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப சத்தமாக அழுதாங்க. நாங்கள் சாக போகிறோம், என்ன ஆச்சு, நான் என்னோட சொந்தக்காரங்களாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஓகே, as soon as the அம்மன் and அம்மாயி went upstairs, the servant woman started to wail loudly, so she kept hitting her head with her hands, அதாவது அவங்க சர்வெண்ட் அப்படி அழுத உடனே அந்த அம்மாயியும் அம்மாவும் தலையில் அடித்து the hands while she wailed, அதாவது அவங்க அழுதுட்டு இருக்கும்பொழுது அவங்க வந்து தலையில் அடிக்கிறாங்க. வாட் மேட்னஸ் இஸ் திஸ், என்ன வைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அழுகிறத பார்த்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, திட்டினாங்க. ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாதனமாக அழுகிற அப்படின்னு அவங்க திட்டினாங்க. ஸோ அம்மாயி arrived and do you want to break open your head, அவன் தலை உடையணுமா ஆஸ் அம்மா, அதாவது கோபமாக கேட்டாங்க. அவன் தலையை மண்டையை உடைச்சிடுவேன், பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. வாட் இஃப் நெவர் see my folks again, மை குருவாயிரப்பா என்னோட சொந்தக்காரனை நான் பார்க்க மாட்டேன் போல இருக்க, நெவர் see them again, மறுபடியும் அவங்கள பார்க்க மாட்டேன் போல இருக்கு அப்படின்னு பயத்தில் வந்து அழுதாங்க. யூ கேன் go home tomorrow morning, நீ உன்னோட வீட்டுக்கு நாளைக்கு காலையில் போயிடலாம். ஸோ as soon as the rain stops, அதுக்குள்ளே மழை நின்றுடும். ஆல் ரைட் செட் முத்தாசி, ஒழுங்கு நல்லா கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பயப்படாது அப்படின்னு. the rain will never stop அப்படின்னு இட்ஸ் த வேர்ல்டு, இது சூறாவளி காற்று, அதனால மழை வந்து நிற்காது, சென்ட் அப்படின்னு சொல்கிறா. வி செல் ஆல் டே, நம்ம எல்லாமே செத்து போகிறோம் அப்படின்னு அவங்க வந்து பயந்து அழுகுறாங்க. சாப்ட் த உமன் இஸ் த கிரேசி ஆஸ்ட் முத்தாசி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, வி ஹியர் ட்ரீஸ் கிராஷிங் டு த கிரவுண்ட் அண்ட் அ டாக் வைனிங் த வெஸ்டர்ன் யார்ட், அதாவது டாக் வந்து ஊழையிடுது, அந்த மழையினால ஊழையிடுது. ஹியர் த ட்ரீஸ் மரங்கள் இங்கெங்கேயும் வேகமாக அசைறது எனக்கு தெரியுது. ஐயோ சங்கரா, வாட் இஃப் த கவ் ஷிட் கிரம்பிள்ஸ், அதாவது அதுக்கப்புறம் அந்த அதே அசைகிற சத்து நாய் உழையிற சத்தெல்லாம் கேட்ட உடனே அந்த கவ் மாட்டுக்குடகையெல்லாம் ஆடுற மாதிரி அவங்களுக்கு தோணுது. பிரிங் த ஹவுஸ் இன் அண்ட் டை தம் அப் இன் த வாஷிங் ஏரியா அவுட் சைட் ஆஃப் த கிச்சன், அதாவது கிச்சனுக்கு வெளியே இருக்கிற வாஷிங் ஏரியாவில் அந்த மாடுகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டு. அது ஏன்னா அந்த கவுஷெட் வந்து ஆடுதிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. செட் அம்மா சொல்லுவாங்க, த கவுஷெட் வோன்ட் ஃபால் டவுன் வள்ளியம்மா அப்படின்னு அந்த வேலைக்காரன், அந்த சங்கரா அப்படிங்கிற வேலைக்காரன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இட் பீன்ஸ் குவைட் ஸ்ட்ராங் செட் சங்கரன் நாயருங்கிறது அவங்க இருக்கிற அந்த மாடுகளை பார்த்துக்கிற ஒரு வேலைக்காரர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அது ஒன்றும் ஆகாது, எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ ஒன்றும் ஆகாது. ஹூ ஹேட் கான் டு செக் திங்ஸ் அவுட், யார் போய் பார்க்குறது, லெட்ஸ் ஹவு ஸ்டே தேர், அதை பார்த்து முழுங்காக வச்சுருங்க, கட்டி வச்சுருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தட்ஸ் நீ டீப் வாட்டர் இந்த யார்ட்னோ, அதாவது அந்த யார்டில் வந்து என்ன இருக்குன்னா, அதாவது முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி ஓடிட்டுருக்கு. செட் சங்கரன், யூ வாண்ட் டு ஸ்விம், ஐ கிரைடு, நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு அழுதேன். யூ கேன் ஸ்விம் இந்த கோட்டியால் என் 4 கெட்டும் செட் எட்டன் வந்து 4 கெட்டில் போய் நீ என்ன பண்ண விளையாடு. ஐ புட் மை ஹேண்ட் இன்டு த வாட்டர் அண்ட் த கோட்டியா த ஐஸ் கோல்டு, அதாவது இந்த கோட்டியால் இருக்குல்ல அந்த தண்ணியில் சும்மா கை வச்சு பார்த்தேன், அது ஐஸ் கோல்டு, அதாவது ரொம்ப ஐஸாக இருந்தது. ஐ கிராம்பிள்டு, டோன்ட் ப்ளே வித் த வாட்டர் சில்ட்ரன் அம்மம்மா கால்டு, அதாவது தண்ணியில் விளையாடாதீங்க அம்மம்மா அப்படி விளையாடுதீங்கன்னு அம்மம்மா சொன்னாங்க. வி climbed back to the bed, மறுபடியும் அந்த பெட் மேலே ஏறி உட்காந்துட்டோம். someone seemed to be knocked on the door at the southern சைடில் ஒருத்தர் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது, யாரோ ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருந்தது. சங்கரன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. எங்கள் டாக் ஸ்டோட் ஈவன் ஆன் த வெராண்டா, அதாவது அவங்க வீட்டு வெராண்டாவில் ஒரு நாய் வந்து நின்று இருந்தது. ட்ரிப்பிங் பெட் தும்பி,
அது நாய் பேர் தும்பி. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் பெட் டாக் ஃப்ரம் அம்பலத்தில் இருந்து அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்திருக்கு. ஓகேவா? லுக் ஹியர் தும்பி, அதாவது பாருங்கள் எங்கள் தும்பி வந்திருக்கு. ஹீ ட்ரென்ச்ட், ஆனால் ரொம்ப நனைஞ்சு வந்திருக்கான். புவர் திங்க் ஹீ மஸ்ட் ஹாவ் கம் அவுட் வித் பாலாமணி அம்மா, அதாவது பாலாமணி அம்மா வீட்டிலேருந்து வந்துருச்சு, இந்த நாய் வந்து வந்துருச்சு அப்படின்னா சங்கரன் நாயர் வந்து சொல்கிறாரு. ஸோ வி லுக்ட் த தும்பி அண்ட் லுக்ட் அட் அஸ், அதாவது நாங்களும் தும்பியை பார்த்தோம், அவனும் எங்களெல்லாம் பார்த்தான். ஸோ ஹி வாஸ் ஷிவரிங் இன் த கோல்டு, அதாவது ரொம்ப அந்த குளிரில் வந்து நடுங்கிட்டு இருந்தது. சங்கரன் ஸ்ப்ரெட் ஹிஸ் கனி பேக் இந்த வெராண்டாவில் வந்து சாக்கு, நம்மளோட கோணி சாக்குறதுல அதை விரிச்சு விட்டாரு. லை டவுன் ஆன் திஸ் இன் அ ஸ்ட்ராம் லைக் திஸ் ஹவு கேன் வி மேக் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ மேன் அண்ட் டாக், அதாவது எவ்வளோ வளையாக இருந்தாலும் எப்படி வந்து மேனையும் டாகையும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறது, அதுவும் ஒரு உயிர் தானே. ஸோ அதுக்கும் இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே விட்டு என்ன பண்ணாங்க, அந்த கன்னி பேக்கை எடுத்து போட்டு அதுக்கு வந்து ஷெல்டரிங் கொடுத்தாங்க. கோ டு ஸ்லீப் தும்பி அப்படின்னு அவங்க ஆர்டர் கொடுக்குறாரு. தும்பி லே டவுன் அந்த கன்னி பேக், அந்த தும்பி வந்து அந்த கன்னி பேக்கில் போய் தூங்குது. அண்ட் லுக்ட் கண்டென்ட்லி அட் மீ அண்ட் மை பிரதர், அதாவது என்னையும் என்னோட பிரதரையும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பாசமாக அதை பார்த்தது. வி ஸ்பெண்ட் அ ஹோல் நைட் இன் அ சவுத்தர்ன் ரூம், நம்ம ஹோல் நைட்டையும் சவுத்தர்ன் ரூமில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். பை த டைம் வி woke up த ரெயின் had stopped, அந்த டைமில் தான் நம்ம எழுந்தோம். அப்போ வந்து மழை வந்து நின்றுடுச்சு. ஓகே, இட் வாஸ் சவுண்ட் ஆஃப் ப்ளீடிங் வாய்ஸ் ஏ ப்ளீஸ் ஓப்பன் த கேட். அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஓப்பன் த, யாராவது ஒருத்தர் வந்து கேட்டை தொடங்க அப்படின்னு கத்துறாரு. தட் ஹஸ் ஆக்சுவலி woke me. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், நான் எந்திரிச்சேன். த யங் மேன் ஸ்டுட் ஸ்மைலிங் இன் த waist high water at the gate. ஒரு யங் மேன் வந்து நின்றுருந்தார். ஐ எம் ஃப்ரம் வடகரா, நான் வந்து வடகராலேருந்து வரேன். இஸ் எவ்ரி ஒன்ஸ் ஹியர் ஆல்ரைட், எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? எஸ் செட் அம்மாம்மா, அப்படி அதாவது ஆமாம் எல்லோரும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அம்மாம்மா சொல்கிறாங்க. வி ஹேட் நோ கேஷுவாலிட்டிஸ், ஹவு டிட் யூ கம் பாலன், நீ வந்து எப்படி வந்த அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஐ ஸ்டார்டட் அவுட் அட் அ டே பிரேக் அண்ட் வேடட் த்ரூ த வாட்டர், நான் தண்ணியில் தான் வந்தேன், வேறு வழி இல்லை, வந்து தான் ஆகணும். தட்ஸ் ரியலி ஸ்மார்ட். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த நம்பர் ஆஃப் ஹட்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஹவ் கொலாப்ஸ்டு, அதாவது நிறைய குடிசைகள் மரங்கள்லாம் வந்து கொலாப்ஸாக இருந்தது. ஃபவுல்ஸ் லையிங் டெட் எவ்ரிவேர், அதாவது ஆடு மாடுகள்லாம் என்ன, ஆட்டுக்குட்டிகள் எல்லாமே இறந்து அந்த தண்ணியில் மிதந்துட்டு இருந்துச்சு. டெட் கூட்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் இன் த வாட்டர். வாட் அ சைட், நீங்கள் வரவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். கமெண்ட் பாலன் சேஞ்ச் யோர் முண்டோ அப்படின்னு மாமா வந்து சொல்கிறாங்க. ஹியர் ஹேவ் தே சென்டஸ் எனி திங் ஃப்ரம் வடகரா முறுக்கூஸ் அண்ட் டேட்ஸ் அப்படின்னு யார் கேட்குறா? ஐயாஸ்ட், அதாவது அந்த ஆத்தர் வந்து கேட்குறாங்க, ஏதாவது வடகராலேருந்து ஏதாவது கொண்டு வந்தீங்களா, முறுக்கு டேட்ஸ் ஏதாவது கொண்டு வந்தீங்களா? நோ சைல்ட் ஹவ் கம் எம்டி ஹேண்டட், இல்லைம்மா நான் வெறுங்கையோடு தான் வந்தேன். செட் பாலன் வந்து சொல்கிறாரு. டிஸ்பிளேயிங் ஹிஸ் பக் டீத், அதாவது ரொம்ப ஒரு மாதிரி என்ன அசட்டி சேப்போட சொல்கிறாரு. வாட் அ டைம் டு ஆஸ்க் ஃபார் முறுக்கூஸ் அண்ட் டேட்ஸ், இதெல்லாம் முறுக்கு டேட்ஸும் கேட்குற நேரம் அது அப்படின்னு அம்மம்மா வந்து அம்மம்மன்ஸ் மதர் வந்து திட்டுறாங்க. ஓகே, மட்டட் ஐ ஹங் மை ஹெட் அஷேம்டு, அதாவது ரொம்ப அஷேம்டு, ரொம்ப வெட்கப்பட்டு நான் தலை குனிஞ்சு நின்னேன் அப்படிங்கிறத அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்க ஒரு நாள் நடந்ததை வந்து அவங்க மெமரி பண்ணி சொல்கிறாங்க. ஆத்தர் வந்து மெமரி பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் த ஸ்டோரி அபவுட் இந்த மலபார் மெமைர். ஓகேவா, எ ஸ்டோரி எ சைல்ட்ஹுட் இன் மலபார், அவங்க சிறு வயசில் அந்த ஒரு நாள் அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த ஆத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் திஸ் ஸ்டோரி. நவ் லெட் அஸ் see in மலையாளம் இங்கிலீஷ். எடத்தி அப்படின்னா பிரதர்ஸ் ஒய்ஃப், எட்டன் எல்டர்ஸ் பிரதர், அண்ட் அம்மம்மா மதர்ஸ் மதர், அம்மாவோட அம்மா. முத்தாசி ஃபாதர்ஸ் மதர். தென் தெக்கிரி பேக்யார்ட், அம்மாயி மதர் இன் லா, அண்ட் செரியம்மா சித்தி இன் தமிழ். இங்கிலீஷில் வந்து சித்தினா ஆன்ட்டி தான் நம்ம சொல்லுவோம், சித்தி வந்து தமிழில் நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இப்போ திஸ் அந்த மலையாளத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் இது இந்த 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 ரிலேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. சரியா, இடத்தினா பிரதர்ஸ் ஒய்ஃப், அதாவது அண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டன் எல்டர் பிரதர், அதாவது பெரிய அண்ணன். அம்மாவோட அம்மா. முத்தாசி அப்படிங்கிறது அப்பாவோட அம்மா. தெக்கிரிங்கிறவங்க பேக்யார்ட், அண்ட் அம்மாயி மதுரைன்லா, அண்ட் செரியம்மா சித்தி. ஓகேவா, இது வந்து எழுதினவங்க யாருன்னா கமலாதாஸ் அப்படிங்கிறவங்க. ஓகேவா. Okay students, thank you for hearing this story. Thank you so much.